கோலிவ் எந்த சட்டத்தின் அடிப்படையில் நடக்குது? அவங்க லாட்ஜி கேட்டகரியில் வராங்களா, ஹாஸ்டல் கேட்டகரியில் வராங்களா? காவல்துறைக்கே போய் சேரலன்னா அது எப்படி பெற்றோர்களுக்கு போய் சேரும்? இந்த நொடி வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோலிவ் ஹாஸ்டல் கூட அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படவில்லை. நமக்கு தெரிஞ்ச ஆண் நம்பரோடய போய் தங்குறது கோலிவிங்கா, இல்லைன்னா வேற யார் கூடயோ அங்க ஸ்டே பண்றாங்களா? இல்ல ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? தெரிஞ்ச பொண்ணோடு நீங்க தங்குற மாதிரி இருந்தாக்கா ஒரு ஆளுக்கு 16,000 ரூபாய், 2 பேருக்கு 32,000 ரூபாய். இங்கிலீஷ்ல கூட போட்டோம், லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல் நாங்க போடுறோம். கோலிவ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட வேண்டியதானே. லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் கேன் ஜாயின் டுகெதர் கேன் ஜாயின் ஸ்டே ஹியர் அப்படின்னு போடலாமே. இது பெற்றோர்களுக்கு தெரியாமல் எப்படி காப்பாற்றுவது என்ற ஒரு வித்தையை அவர்கள் தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபார்ட்மெண்ட்ஸ் என்றது இன்னொரு மாய உலகம், யாருமே தெரியாது. அந்த அபார்ட்மெண்ட்ஸ் உடைய ஓனரை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கன்னா அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலோ இருப்பார். அந்த இடத்துக்கு மாசம் பிறந்தா அவருக்கு வாடகை வந்தா போதும். எந்த விதமான ஃபாலோ அப்பும் இருக்காது, எந்த விதமான கண்டிப்பும் இருக்காது. இவங்க சேர்க்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? இந்த ஹாஸ்டல் நடத்துறவர் யாரு, அவர் பேர் என்ன, அவர் ஊர் என்ன, அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, எப்படி இது செயின் ஆஃப் ஹாஸ்டல்ஸா, ஒரே ஹாஸ்டல்ஸ் தான் இருக்கா, இந்த ஹாஸ்டலை சுத்தி எப்படி அட்மாஸ்பியர் இருக்கு, அந்த சேஃப்டி எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நான் பார்க்குறேன். லேடிஸ் ஹாஸ்டல்ன்ற பேர்ல யாரும் இல்லீகல் பிசினஸ் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை, ஆணித்தரமாக நான் சொல்வேன். இது மசாஜ் சென்டர்ன்ற பேர்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்ல பார்க்குறோம். நான் ஒண்ணு கேட்கிறேன், கோலிவ்ன்றது கலாச்சார சீர்கேடா இல்லையா? 18 வயசுல எல்லா முடிவு எடுத்துட முடியுமா? அப்பா அம்மாவுக்கு தெரியாம 18 வயசு மேல ஒரு முடிவு எடுத்துட்டாக்க அதை கண்டிக்கிற உரிமையே இல்லைன்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. நான் கோலிவோட தான் இருக்கேங்க, இந்த சோ அண்ட் சோ பர்சன் நான் லவ் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் கூட நான் போய் இருக்கிறேன் இந்த கோலிவ்ல, நான் 2 பேரும் கலந்து இருந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்தியாவில் பிறந்த எந்த தாய் தகப்பனை ஒத்துப்பாங்களா? ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் விமன். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு ஐடிபிஜி உரிமையாளர் சங்க தலைவர் சீதாராமன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பிஜி ரிலேட்டடாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கமா. ஓகே, தொடர்ந்து நீங்கள் கோ லிவிங் பிஜியை பற்றி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போது அது பேரண்ட்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பேரண்ட்ஸ் மத்தியில் அவேர்னஸை கிரியேட் பண்ணல. ஓகே, ஆனால் நீங்கள் தொடர்ந்து எந்த ஊடகங்கள் கிடைச்சாலும் எல்லா ஊடகங்களையும் உங்களோட பதிவை நீங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. கோ லிவிங்கில் என்னென்ன மாதிரியான தப்புகள் நடக்குது, சமூக சீர்கேடு நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் அது பேரண்ட்ஸ் மத்தியில் போய் சென்றடையலையா? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு நடிகையோட குழந்தைய நடிகை கொஞ்சனாக்கா அது எல்லா இடத்துலையும் நியூஸ் போடுறாங்க. ஒரு அம்மா ஒரு குழந்தைய கொஞ்சறத நியூஸாக போடுவாங்க. ஒரு நடிகரோட ஷூ இன்னொரு நடிகை வீட்டு சேரு கீழே இருந்ததுன்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணாங்க. அது அவருடைய ஷூவோ எவருடைய ஷூவோ எப்படின்னு தெரியாது, ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த கோலி விடுதிகளை பற்றி நானும் தொடர்ந்து பேசுகிறேன். இது வரைக்கும் இது அரசாங்கத்தின் காதுகளுக்கோ இல்லை காவல்துறைக்கோ இல்லை சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை அரசியல்வாதிகளுக்கோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழர்களின் இனம் பற்றிலாம் பேசக்கூடிய, வரலாற்றை பற்றிலாம் பேசக்கூடிய அரசியல்வாதிகளுக்கோ யாருக்கும் இது போய் சேரலைன்றது தான் ஒரு வருத்தமான விஷயம். இது இவ்வளோ பெரிய காவல்துறைக்கே போய் சேரலைன்னா அது எப்படி பெற்றோர்களுக்கு போய் சேரும்? இப்போது ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காங்கன்னா அவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே கூட ஒரு 20 பேர் 30 பேர் வச்சுக்கிட்டு யாருன்னா ஒரு அம்மா, வயசான அம்மா ஒரு 30 பேர் சாப்பாடு செஞ்சு போட்டால் அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு காவல்துறை ரொம்ப திறமையாக இருக்குது. ஆனால் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே கோலி ஹாஸ்டல் இருந்தாக்க அங்கே போயிட்டு என்ன நடக்குது? ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பிஜி ஹாஸ்டல்ல போயிட்டு இந்த சர்டிஃபிகேட் இருக்கா, எல்லா ப்ரூஃபும் இருக்கான்லாம் கேட்குறாங்களே சார், ஏன் கோ லிவிங் மட்டும் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? அதுதான் கேட்குறேன். என்னுடைய கேள்வியே, என்னுடைய ஆதங்கமே அதுதான். ஒரு நியாயமா ஒரு வயசான அம்மா இல்லை ஒரு வாழ்வாதாரம் இல்லாத ஒரு அம்மா ஒரு 30 பேருக்கு சமைச்சு போட்டாக்கா அவங்க கிட்ட போய் இந்த லைசன்ஸ் இருக்கா அந்த லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்களே தவிர, அதே கோலிவ் எந்த சட்டத்தின் அடிப்படையில் நடக்குது? அவங்க லாட்ஜி கேட்டகரியில் வராங்களா, ஹாஸ்டல் கேட்டகரியில் வராங்களா? அவங்க லாட்ஜி கேட்டகரியில் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சமூக வலைத்தளங்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் 2 ஷேரிங் 3 ஷேரிங் ரூம்னு வரும். சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் வரும். 2 ஷேரிங் 3 ஷேரிங் 4 ஷேரிங் அந்த மாதிரி தான் ரூம் வரும். அது எங்கள் கான்செப்ட், ஹாஸ்டல் கான்செப்ட். ஹாஸ்டல் கான்செப்ட் வச்சு அவங்க நடத்துகிறாங்கன்னா அப்போ ஹாஸ்டலுக்கு பொருந்தக்கூடிய விதிகள் எல்லாமே அவங்களுக்கும் பொருந்த வேண்டும் அல்லவா? அவங்க எந்த விதியின் கீழ் வராங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த நொடி வரைக்கும்
தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோலி ஹாஸ்டல் கூட அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படவில்லை. ஓகே. இந்த உண்மையை தெரிந்து கொண்டு அவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனோ நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதுதான் விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது எனக்கு. கோலிவிங் கான்செப்டை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். ஒண்ணு இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட் நம்பரோடயே போய் தங்குறது கோலிவிங்கா, இல்லனா வேற யார் கூடயோ வந்து அங்க வந்து ஸ்டே பண்றாங்களா, இல்ல ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? இது 4 விதமான கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்யூன் கப்புள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒத்துக்க, ஏன்னா இப்போ ஒரு மும்பையில இருந்தோ ஒரு பெங்களூர்ல இருந்தோ ஒரு ஃபேமிலியா வருவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க. ஒரு 3 மாசம் இங்க தங்க வேண்டியது இருக்கும். 3 மாசத்துக்காக வீடு எடுத்து 6 மாசத்துக்கு அட்வான்ஸை கொடுத்து அப்புறம் இந்த இருக்கிற பொருட்கள்லாம் வாங்கி போட்டு நம்ம ஏன்டா இருக்குன்னு சொல்லிட்டு கோலி வந்த இடத்துல போனோம்னா மாசம் ஒரு 20,000 30,000 கொடுத்தாங்க, எல்லா பொருளோட அவங்க கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறதுக்கு அவங்க போறாங்க, ஒத்துக்கலாம். இப்போ முகம் தெரியாத, அதாவது காதலர்களாகவும் இருக்கலாம், காதலர்களாக ஆவதற்கு முன்பாக நாம் வந்து கலந்து பேசி, அதாவது கோலிவில் தங்கி கலந்து பேசி அப்புறம் காதலர்கள் ஆகிறவர்களும் இருக்கலாம், இல்லை கல்யாணம் முடிவு பண்ணவங்களாவும் இருக்கலாம், கல்யாணம் முடிவு பண்ணாதவங்களும் இருக்கலாம், முகம் தெரிஞ்சவங்களாவும் இருக்கலாம், முகம் தெரியாதவங்களும் இருக்கலாம். அதுக்கு தான் வரேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த மாதம் ஒரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனலில் ஒரு நியூஸ் வருது. ஒருத்தர் வந்து கோலிவில் தங்கறதுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. அந்த கோலிவுடைய மேனேஜருக்கு யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி எனக்கு ரூம் வேணும்னு கேட்குறாரு. அடுத்த கேள்வி அவர் கேட்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணோடு வரீங்களா, தெரியாத பொண்ணோட ஷேர் பண்ணணுமா? தெரிஞ்ச பொண்ணோடு நீங்கள் தங்குற மாதிரி இருந்தாக்கா ஒரு ஆளுக்கு 16,000 ரூபாய், 2 பேருக்கு 32,000 ரூபாய். உங்களுக்கு தெரியாத ஆல்ரெடி இங்கே இருக்கிறாங்க பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்கள கூட ரூமில் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னாக்கா 19,000 ரூபாய். இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது, டிவி நியூஸில் வந்தது. ஆந்திராவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் தெலுங்கானாவில் இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த விஷயம் அந்த ஏரியா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டிவி சேனலும் இப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணி அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா மும்பை, பூனே, பெங்களூரு, ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் தான் வந்து இந்த கோலி விடுதிகள் கொடிகட்டி பறந்த காலம். ஆனால் இன்றைக்கு சென்னையில் வீதிக்கு வீதி, தெருக்கு தெரு இருக்குது கோலி ஹாஸ்டல்ஸ். ஆனால் அந்த கோலி ஹாஸ்டலை பற்றி பெற்றோர்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோலிவுன்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கோலிவுக்கு மீனிங் தெரியணும்ல. கோலிவுக்குன்ற மீனிங்கே தெரியாது இன்னைக்கு உலகம் இருக்குது. கிராமப்புறங்கள்ல இருந்து நிறைய பேர் சென்னைக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் பிஜியை மட்டும் தான் நம்பி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ரொம்ப பெரிய கோலிவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் லேடிஸ் ஹாஸ்டல், லேடிஸ் பெண்கள் தங்கும் விடுதி, ஆண்கள் தங்கும் விடுதின்னு போட்டிருக்கோம். கோலிவு கீழே இல்லை இங்கிலீஷில் கூட போட்டோம், லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் நாங்கள் போடுறோம். கோலிவு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போட வேண்டியதானே. லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் கேன் ஜாயின் டுகெதர் கேன் ஜாயின் ஸ்டே இயர் அப்படின்னு போடலாமே, போட சொல்லுங்க. இல்லை ஆண்களும் பெண்களும் இணைந்து தங்கும் விடுதி அப்படின்னு போட சொல்லுங்க, போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது எப்படியோ அந்த இது வந்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் எப்படி காப்பாற்றுவது என்ற ஒரு வித்தையை அவர்கள் தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் அரசாங்கம் இது மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்பது தான் எனக்கு வந்து $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த கோ லிவிங் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பிஜி ஹாஸ்டல், லேடிஸ் பிஜி ஹாஸ்டலில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள். இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து சேர்க்குறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பிஜி ஹாஸ்டலாக இல்லை ஒரு நம்பகமான ஒரு பிஜி ஹாஸ்டலாக போய் சேர்த்து அங்கே இருக்கிறதெல்லாம் கண்காணிச்சுட்டு வராங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வேற ஒரு பிஜிக்கு போகிறோம், இல்லை நாங்கள் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறோம், அங்கே போயிட்டு நிறைய அட்டூழியங்கள் பண்ணுறாங்க. அது என்னென்ன மாதிரியான அட்டூழியங்கள்லாம் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ நீங்கள் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சென்னை OMR சாலையில் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கு. ஹாஸ்டல்லேருந்து நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே ஃப்ளாட்லேயே தங்கியிருக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் தங்கிச்சு. அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்கினப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏதோ போதை வஸ்து குடித்து அந்த குழந்தை இப்போது இறந்து விட்டது. அதே ஹாஸ்டலில் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னை புறநகர் பகுதிகளில் இருக்க ஒரு காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு 1000 போலீஸ் ஒரு நாள் வந்து சர்ச் பண்ணுறாங்க. அங்கே லேடிஸ் ஹாஸ்டலும் இருக்குது, ஜென்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது. இந்த மாதிரி வந்து ப்ரைவேட்டாக ஸ்டூடெண்ட்ஸு இல்லை ஒர்க்கிங் உமன்ஸ் மென்ஸு வீடு எடுத்துக்கிற மாதிரி நிறைய ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 1000 போலீஸ் வராங்க, ஆயிரக்கணக்கான அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து சர்ச் பண்ணுறாங்க, நூற்றுக்கணக்கான ஹாஸ்டலை சர்ச் பண்ணுறாங்க. ஹாஸ்டல்ல இருந்து, லேடிஸ் ஹாஸ்டலு ஜென்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து எந்த தடை செய்யப்பட்ட போதை வஸ்துவோ தடை செய்யப்பட்ட பொருட்களோ எதுவுமே ஒரு ஹாஸ்டல்ல இருந்து கூட எடுக்கல. இது வந்து டிவி நியூஸ், போலீஸ் நியூஸ், டிவி நியூஸ். அதே இடத்துல நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன், அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் ஃபிளாட்ஸையும் தங்குற பிள்ளைங்க இருந்த இடத்துல
உலகத்தில் இருக்கக்கூடிய அதிநவீனமான போதை வஸ்துக்கள், அது நவீனமான போதை இழுக்கும் கருவிகள் எல்லாம் வந்து ஒரு பெரிய டேபிள் மேலே வச்சு அதை வந்து அடுக்கி அதை ஃபோட்டோவை போட்டு நியூஸில் போட்டாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்றது இன்னொரு வந்து மாய உலகம், யாருமே தெரியாது. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸோடைய ஓனரை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கன்னா வந்து அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாவிலோ இருப்பார். அந்த இடத்துக்கு மாதம் பிறந்தா அவருக்கு வாடகை வந்தால் போதும். அவர் அங்கே யார் வராங்க, யார் போகிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிடல, டைமுக்கு வராங்களா, டைமுக்கு போகிறாங்களா அப்படின்ற எந்த விதமான ஃபாலோ அப்பும் இருக்காது, எந்த விதமான கண்டிப்பும் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல வந்து பிள்ளைங்க இந்த மாதிரி வந்து தடம் மாறுவதற்கு அந்த வயதிலே வாய்ப்புகள் அதிகம். தடம் மாறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், அதை பெற்றோர்கள் உணர வேண்டும். ஓகே, இப்போ வந்து கோலிவிங் பற்றி நிறைய பெற்றோர்களுக்கு அது மீதான ஒரு அவேர்னஸ் இல்லை, அது முதல்ல என்ன அப்படின்றதே புரிதல் இல்லாமல் இருக்காங்க. இது இருக்கும்போது பிஜியில் வந்து நிறைய தவறுகள் நடக்குது. இப்போ பெண் பிள்ளைகள் அங்கே சேர்க்குறாங்க அப்படின்றப்ப அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கவனித்து சேர்க்கணும் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யார் ஓனர்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ அந்த கோலிவுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசமே அதுதான். ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாள் கோலிவ்ல யார் ஓனர்ன்றதே தெரியாது, எங்க இருக்கிற ஓனர்னே தெரியாது. இப்போ இவங்க வந்து சேர்க்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், இந்த ஹாஸ்டல் நடத்துறவர் யாரு, அவர் பேர் என்ன, அவர் ஊர் என்ன, அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துறாங்களா, இல்லை ஜென்ஸ் லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துறாங்களா, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துறாங்களா, எப்படி இது செயின் ஆஃப் ஹாஸ்டல்ஸா, ஒரே ஹாஸ்டல்ஸ் தான் இருக்கா, இந்த ஹாஸ்டலை சுற்றி எப்படி அட்மாஸ்பியர் இருக்கு, இந்த பக்கம் யாருன்னா ஏறி குதிக்க முடியுமா, சேஃப்டி இருக்குதா. ஏன்னா ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்னாவே இந்த மக்கள் வந்து அது மேலே காலை வச்சு மேலே ஏறி வர அளவுக்குலாம் வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் அந்த சேஃப்டியெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நான் பார்க்குறேன். நான் ஒவ்வொரு எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள்கிட்டையும் நான் ரெகுலராக சொல்கிறது, சேஃப்டி பார்த்துக்கோங்க, ஹைஜீனிக் பார்த்துக்கோங்க, நல்ல ஃபுட்டு கொடுங்க, பிள்ளைங்களை கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க தான் நம்ம சொல்கிறோம். இதையும் தாண்டி பிஜினாலே நிறைய பேர் பயப்படுறது வந்து அங்கே சாப்பாடு சரி இருக்காது, கிளீனிங்காக இருக்காது, ஒழுங்காக க்ளீன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல சார்? இந்தியா முழுவதுமாக குறைஞ்சபட்சம் 2 கோடி பேர் வந்து விடுதிகளை தங்குறாங்க. இந்த சாப்பாடு மட்டும் நல்லா இல்லைன்னா இந்த விடுதிகள் தொழில் எப்பயோ மூடிட்டு போயிருப்போம். சாப்பாடு சரியாக கொடுக்காம இருந்திருந்தால் இந்த விடுதிகள் தொழிலை யாராலையுமே நடத்த முடியாது. ஏன்னா அதுக்கு காம்படிஷன் இருக்கு. இன்னைக்கு ஒரு பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருநகரங்களில் வந்து மேன்ஷன் மட்டும் இருக்கும். அந்த மேன்ஷனுக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் இருக்காது. ஒரு ரூம் இருக்கும், காமன் பாத்ரூம் இருக்கும், காலங்காலத்தில் 20 பேர் போய் கீழே நிற்கணும். கிணறு இருக்கும், கிணறுல தண்ணி சேர்ந்து விடணும், இல்லை கை பம்ப் இருக்கும், கை பம்பில் நம்மளே அடிச்சுக்கணும். அந்த மாதிரி இருந்த காலகட்டம் மேன்ஷன் வாழ்க்கை. அது கூட ஜென்ஸுக்கு தான் மேன்ஷன், லேடிஸுக்கு மேன்ஷன்லாம் கிடையாது. அந்த காலத்திலேயே எப்பயுமே மேன்ஷன்ன்றது லேடிஸுக்கு கிடையாது, ஜென்ஸ் மட்டும்தான். இந்த ஹாஸ்டல் என்ற கான்செப்ட் வந்த அப்புறம் தான் கிராமப்புறங்களில் இருந்த மகளிர் பெருநகரங்களுக்கு வந்தாங்க. அவங்களுடைய காலிலேயே நின்று அவங்க வாங்குற எஜுகேஷன் லோனை அவங்க சம்பளத்திலேருந்தே கட்டி அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையிலையும் முன்னுக்கு வராங்க, நாட்டையும் முன்னேற்றுகிறார்கள். அப்படின்றப்போ இந்த உணவை பற்றி பேசுறதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. இப்போ ஒன்றும் வேணாம், நீங்கள் நான் திரும்ப இதுதான் சேலஞ்ச் பண்ணுறேன் எல்லாருக்கிட்டையும், என் கூட வாங்கன்றேன். தொலைக்காட்சிகளோ யூடியூப் சேனல்களோ என் கூட வாங்க, நான் ஒரு 100 ஹாஸ்டல் கூட்டும் போகிறேன். ஒரே உணவு ரிப்பீட் ஆகாதுங்க. ஒரே உணவு காலையில் வந்து டிஃபன் வந்து ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தூசி, ஒரு நாள் பூரி, ஒரு நாள் பொங்கல் அப்படின்னாக்கா அது ஒரு நாள் ரிப்பீட்டே ஆகக்கூடாது. உப்புமா 2 முறை வந்தால் கம்ப்ளைண்ட் வரும், பொங்கல் 2 முறை வந்தால் கம்ப்ளைண்ட் வரும். விதவிதமான உணவுகள் இன்னைக்கு இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு காலத்தில் சினிமாலெல்லாம் பார்ப்போம். ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டலு, ஸ்கூல் ஹாஸ்டலு, அங்கெல்லாம் வந்து வார்டனுக்கு பயந்து நடுங்கி அப்படிலாம் இருந்த காலம். ஏன்னா ப்ராக்டிக்கலில் கை வச்சுருவாங்களோ அந்த அப்படிலாம் இருந்த காலகட்டங்கள் உண்டு. இன்னைக்கு விதவிதமான சாப்பாடு போட்டால் தான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க முடியும், இல்லைன்னா அவருக்கு மூத்தி முட்டு போக வேண்டியது தான், முடியாது. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறைய வந்து நியூஸில் பார்க்குறோம், லேடிஸ் பிஜி அப்படின்ற பேரில் வந்து இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பெண்களை வச்சு அப்படின்றதெல்லாம். அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, அதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டு கீழே வருவாதா சார்? 100% நான் இதை மறுக்கிறேன். லேடிஸ் ஹாஸ்டல்ன்ற பேரில் யாரும் இல்லீகல் பிஸ்னஸ் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை, ஆணித்தரமாக நான் சொல்வேன். ஏன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து இது மசாஜ் சென்டர்ன்ற பேரில் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் பார்க்குறோம். அந்த பேருக்கு பதிலாக லேடிஸ் ஹாஸ்டல் போடுறாங்க. லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் கோலிவில் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஆணும் பெண்ணுக்கும் யார் கூட வேணா இருக்கிறதுக்கு வந்து உரிமை இருக்கு, அது எப்படி இவங்க வந்து தப்புன்னு சொல்லுவாங்க, அது கோலிவுன்றது வந்து ஒரு சட்டப்பூர்வமா ஏற்கத்தக்கது தானே அப்படின்னு சொல்றாங்களே சார். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், கோலிவுன்றது கலாச்சார சீர்கேடா இல்லையா? ஆனா அது சட்டப்பூர்வமா சட்டத்தை விட்டுருங்கம்மா, நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், எல்லார்ட்டையும் கேட்கறது. கோலிவ் என்பது
ஒரு பெற்றோருக்கு தெரியாமல், ஒரு பெற்றோர் பேரண்ட்ஸுக்கு தெரியாம தெரிந்த ஆணோ தெரிந்த பெண்ணோ தெரியாத ஆணும் பெண்ணுமோ 2 ஆண்கள் ஒரு பெண்ணோ 2 பெண்கள் ஒரு ஆணுடனோ தங்கினால் அது கலாச்சார சீர்கேடா இல்லையா? கலாச்சார சீர்கேடு நீங்க ஒத்துக்கிறீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து எல்லாத்திலையும் சட்டம் பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு இது சொல்ற பாருங்க. பாரதிதாசனுடைய முதியோர் காதல்னு ஒன்று இருக்கு. முதியோர் காதல்ல பாரதிதாசன் அந்த கதை, அதுல ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு 90 வயசு தாத்தா, அவருக்கு கண் தெரியாது, அவங்க ஒய்ஃபுக்கு 80 வயசு அந்த பாட்டி அம்மாவுக்கு. அவர் திண்ணை மேல படுத்துட்டு இருப்பார். கண் தெரியாத தாத்தா திண்ணை மேல படுத்துட்டு இருப்பார். அந்த வீட்டில் பேர பிள்ளைங்க இருப்பாங்க, மருமக இருப்பா, பையன் இருப்பான், எல்லாம் இருப்பான். ஆனா அந்த தாத்தா வந்து அந்த பிள்ளைய கூப்பிடுவார், அவங்க பாட்டியை கூப்பிடுவார். ஏமா தண்ணி எடுத்துனாமா, ஏமா தண்ணி எடுத்துனாமான்னு கூப்பிடுவார். அப்போ வந்து அந்த பேரன் அவங்க வீட்டில் வரலாம் கேட்பாங்க, ஏன் தாத்தா இப்படி பாட்டியை கஷ்டப்படுத்துற, நாங்கள்லாம் இருக்கிறோமே, எங்களை கேட்கக்கூடாது தண்ணின்னு கேட்பாரு. அப்பதான் அந்த தாத்தா சொல்லுவாரு, டேய் தண்ணி உங்களெல்லாம் கேட்பேன் தெரியுதுரா, இந்த தண்ணி கேட்ட உடனே உங்க பாட்டி எனக்கு எடுத்து வந்து கொடுத்தாள்னாக்கா அவள் நல்லா நடக்கிறாளா, 80 வயசு ஆகிப்போச்சே, அவளால் நடக்க முடியுதா, அவள் ஆரோக்கியமாக இருக்கிறாளா, எழுந்து வேலை செய்யறவள் இருக்கிறாளா அப்படின்னு நான் அந்த சந்தோஷத்துக்காக தானே கேட்குறேன்னு சொல்லுவேன். இது வந்து கலாச்சாரம், அன்பு. இதே இன்னொரு ஆங்கிள் என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி சட்ட பிரகாரம் பார்த்தா ஆணாதிக்கம். கரெக்டா? 90 வயசுல அந்த கிழவனுக்கு என்ன கொழுப்பு பாறேன், அந்த அம்மாவை போட்டு தொந்தரவு பண்ணிங்குது அப்படின்னு சொன்னாக்கா அது ஆணாதிக்கம். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளையை கூப்பிட்டாக்கா ஆணாதிக்கம். அதே வாடா அப்படியே போடான்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிற பெண்கள் பேசினாக்கா அது பாசம். இதுதான் உலகன்றது. எதை சட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் நம்ம பண்ணிட முடியாது. சட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ ஒன்றும் இல்லைங்க, 13 வயசுல வந்து 14 வயசுல லவ்ன்றாங்க. 13-14 வயசுல லவ் பண்ணிட்டு 18 வயசு முடிஞ்ச உடனே 2வது நாளோ 3வது நாளோ போய் கல்யாணம் பண்றாங்க. இது சட்ட பிரகாரம் உண்மை ஒத்துக்க வேண்டியது தானே? அப்ப நியாயமா அது? 18 வயசுல ஒரு பிள்ளை நீ கல்யாணம் பண்ணி வச்சுனாக்கா சட்ட பிரகாரம் கரெக்டுங்க. 18 வயசுல ஒரு பிள்ளை நீ கல்யாணம் பண்ணி வச்சுனா அதோடைய மேற்படிப்பு படிக்க முடியுமா? இன்னைக்கு எல்லாரும் படிச்சு முடிச்சு ஓரளவுக்கு நல்லா வரணும்னா 22 வயசு ஆகுதுங்களா? அப்போ 18 வயசுல கல்யாணம் பண்ணா அதனுடைய வாழ்க்கை நசுக்கப்படுகிறதா இல்லையா? இதை அரசாங்கம் உணர வேண்டும். 18 வயசுன்றது எல்லாத்துக்குமே பொருந்திராது. 18 வயசுல எல்லா முடிவு எடுத்துட முடியுமா? அப்பா அம்மாவுக்கு தெரியாம 18 வயசு மேல ஒரு முடிவு எடுத்துட்டாக்கா அதை கண்டிக்கிற உரிமையே இல்லைன்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. அந்த கட்டிக்காம விட்டுலாமா நம்ம? இன்னைக்கு பைக் ரேஸ் ஓடுறாங்க, 18 வயசு பசங்க, 18 வயசு ஆயிடுச்சு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, பைக் ரேஸ் ஓட்டுறான். 18 வயசு மேலே தானே ஓட்டுறான். சட்ட பிரகாரம் வந்து ரேஸ் போகக்கூடாது. ஆனால் 18 வயசு மேலே ரேஸ் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம். அதை கண்டிக்கிறது பேரண்ட்ஸ் கண்டிக்கணும், காவல்துறை கண்டிக்கணும், எல்லாரும் கண்டிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி 18 வயசுக்கு மேலே இருந்தாலும் டெல்லிக்கே ராஜா ஆனாலும் தாய்க்கு புள்ள தானே. என்னதான் உங்களுக்கு 18 வயசு ஆயிட்டாலும் அப்பா அம்மாவுக்கு நீங்க குழந்தை தானே. இந்த உலகத்தில் அப்பா அம்மாவை தாண்டி உங்க மேல அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர் இருந்துருவாரா? அதை உணர்ந்து செயல்படணும் இல்ல? அதுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்குது. நீங்க எங்கனா போங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்கன்ற. நான் கோலிவுட் தான் இருக்கேங்க, இந்த சோ அண்ட் சோ பர்சன் நான் லவ் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் கூட நான் போய் இருக்கிறேன் இந்த கோலிவில், நான் 2 பேரும் கலந்து இருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்தியாவில் பிறந்த எந்த தாய் தகப்பனா ஒத்துப்பாங்களா? அது உண்மையான காதலா, உண்மை இல்லாத காதலா, நாடக காதலா, நடிக்கிற காதலா, அந்த காதலுக்குள்ள நான் போல. எந்த பெற்றோராவது தான் பிள்ளை தெரிந்தே இந்த மாதிரி போய் ஒரு கோலிவில் தங்குதுன்னு தெரிஞ்சா இந்த உலகம் ஒத்துக்கோமா? பெற்றோர்கள் ஒத்துப்பாங்களா? அப்ப அப்படிதான் நடக்குது, தவறு நடக்குதுன்னு அர்த்தம். சரி, அப்படின்னா நீங்க வெளியே போர்டு வைக்க வேண்டியது தானே? கோழி விடுதிகளை போர்டு வைக்க வேண்டியது தானே? ஏன் வைக்கல? இது வரைக்கும் வைக்கலையே. ஏன் அரசாங்கம் கேட்கல? ஏன் காவல்துறை கேட்கல? ஏன் அரசியல்வாதிகள் கேட்கல? என்ன நடக்குது? நான் ஒருத்தன் தான் கத்தின்னு இருக்கேன். இது வரைக்கும் எத்தனையோ சேனல்ல கேள்வி கேட்காததுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஊரறிந்த உண்மை என்னவா இருக்கும் நானும் அதான் யோசிக்கிறேன். என்ன எது ஒன்றா தெரியுது, ஆனா அதே தெருவில் இருக்கக்கூடிய விதி தெரியாம இருக்குமா? நான் தான் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள். ஏதோ ஒரு மூலையில ஒரு காட்டுல ஒரு யானை வந்து ரோட்ல நிக்குதுன்றத நியூஸா போடுறோம். நான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அரசு அதிகாரிகள் எல்லார்கிட்டையும் நான் போய் கேட்டு வந்துட்டேன். இவங்க என்ன கான்செப்ட் நடத்துறாங்க சார், என்னதான் சார் இவங்க பண்றாங்கன்னு கேட்டாக்கா இது வரைக்கும் ஒருத்தர் கூட எனக்கு சரியான பதில சொல்லவில்லை.
அப்போது மக்கள் பேரண்ட்ஸ்கிட்ட தான் அவேர்னஸ் வந்து போய் சேரணும் சார். அப்போ தான் அவங்க வந்து சேர்க்கறத வந்து அதை உறுதி செய்வாங்க. நம்ம பசங்க எந்த ஹாஸ்டலில் போய் தங்குறாங்க, எந்த பிஜியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றிம்மா.